இன்றைக்கு நாம் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். இன்றைய தியானத்திற்காக கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். ஏசாயா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகக்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். படிக்கிறோம், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இதுதான் நம்முடைய இன்னைக்கு விஷயம். கவனி, மனிதன் எத்தனையோ நல்ல காரியங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிறான். நாம் தேவனுக்காக, தேவ சமூகத்தில் இதை தேவன் தருவார், இதை தேவன் செய்வார் என்று காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். கடந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்திலே சில வெட்கங்கள், சில ஏமாற்றங்கள் நம்முடைய ஜீவியத்தில் வந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான, வாசிக்குமா, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இரட்டத்தனையாய் பலன் வரும். போதும். தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம எத்தனையோ காரியங்களுக்காய் காத்திருக்கிறோம், அதுன்னு நம்ம கையில் என்ன செய்யல, கிடைக்கல, சில காரியம் நடக்கல. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு குறித்த நேரமும் குறித்த வேலையும் உண்டு. எனக்கு ஒருத்தர் தெரியும், அவருக்கு ஒரு ஆள் பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. இவர் சந்தோஷமா நல்லா வாழ்ந்திருக்கும் போது ஒரு பெரிய அமௌண்ட் அவர் கொடுத்திருந்தார். அப்ப இவருக்கு ஒரு குறைச்சல் வந்த போது, அந்த பணத்தை கேட்ட போது, நான் தருவேன் சொன்னா தரவே இல்லை. அவர் ஒரு ஜோம் பண்ணார். இடையில குடும்பத்தின் காரியங்கள் நெருக்கமாக இருந்தது. அவர்கிட்ட போய் கேட்ட போது அவர் அழுதார். எனக்கு கொடுக்க கூடாதுன்ட்டு இல்லை, கொடுக்கக்கூடிய வழியே இல்லை, நான் கட்டாயம் தந்துருவேன் உனக்கு என்று சொன்னார். அவருக்கு இந்த பதில் ஒன்றும் திருப்தி ஆகலை. அப்போ அவர் பணம் வாங்கினவர் சொன்னார், இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு தேவ மனுஷன், நானும் ஒரு தேவனுடைய மனுஷன், எனக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுப்பார், அந்த பணம் நிச்சயமா உங்களுக்கு பெரிய பிரயோஜனமா இருக்கும், நிச்சயமா நான் தருவேன்னு சொல்லி அழுது சொன்னார். அதுக்கப்புறம் அவரை ப்ரெஸ் பண்ணல, 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த பையனுக்கு ஒரு முக்கியமான ஜாபுக்காக வெளிநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வெளிநாட்டுக்கு போகணும், அதுக்குள்ள காரியங்கள்லாம் சரிப்படுத்தணும். இவர் கையில் பணமே இல்லை. அவன் சொன்னான், அப்பா நான் மட்டும் வெளிநாட்டுக்கு அந்த வேலைக்கு போயிட்டேன்னா கஷ்டமே மாறிடும்பா. சரி, அவர்கிட்ட போய் கேட்கலான்னு போகும்போது அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். இப்போதான் அந்த பணம் கிடைச்சது, நீயும் குடும்பமும் என்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி அவர் கொடுத்ததை காட்டில் கொஞ்சம் கூடுதலான பணத்தை வச்சு கையில் வச்சுக்கொண்டு கொடுத்தார். அந்த பையன் வெளிநாட்டுக்கு போனால் சம்பாதிச்சான், இன்னைக்கு குடும்பமே நன்மையாச்சு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் கேட்டப்போ ஒரு பணம் கொடுத்துருந்தாருன்னா இது எதுக்கோ நான் செலவு பண்ணியிருப்பேன், என் பையன் வெளிநாடு போவதற்கு என் கையில் பணம் ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அந்தந்த காலத்தில் செய்கிறார். அல்லேலூயா. காத்திருக்கிறவர்கள் ஒருபோது என்ன செய்ய வெட்கப்பட்டு போவது. அப்ப காத்திருக்கிறதுல சில முக்கியமான காரியங்களை குறித்து இங்க படிக்கிறோம். எப்படி காத்திருக்கிறோம், காத்திருக்கிற மனுஷன் என்னென்ன செய்யணும், இந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாய் தேவ சமூகத்தில் ஜெபித்து காத்திருக்கிற உன் காரியங்கள், உங்களுடைய எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. வாசிங்க. முதல் காரியம், ஏன் நம்முடைய ஜீவியத்தில் வெட்கம் உண்டாகிறது? நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், நல்லா கர்த்தருடைய சமூகத்தில் வந்துகிட்டு இருக்கிறோம், எனக்கு ஏன் இந்த காரியம் நடக்கலை
அது ஒரு பெரிய ஒரு கேள்வி எல்லாருக்கும். நல்லா தானே பாஸ்டர் இருக்கிறேன், நானும் ஜெபிக்கிறேன், நன்மை ஆசீர்வாதத்துக்குள் வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன், ஏன் எனக்கு இது நடக்கல? அதுக்கு ஒரு பதில் நமக்கு கட்டாயமா தேவை. இன்னைக்கு அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஆடு பூண்டு வந்துச்சுன்னா ஆட்டை துரத்துறது மட்டுமல்ல, என்ன செய்வோம், இது எப்படி வந்துச்சு, எங்க ஓட்ட கிடக்கு, அதை என்ன செய்யணும், அடைக்கணும். அதுவும் முக்கியம். முதலாவது ஒன்று ரெண்டு விஷயங்களை மாற்றி படிப்போம். முதலாவது, ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துல நீங்க எல்லாமே சரியா இருந்தாலும் வெட்கம் உண்டாக சில காரணம் உண்டு. அது என்னங்கிறது நமக்கு லைஃப்ல கண்டுபிடிக்கணும். முதல் விஷயம் எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா அந்த வெட்கம் எப்படி வந்தது என்று கண்டுபிடிக்கணும். முதல் காரியம் எரேமியா 17:13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். கவனிங்க, நம்ம ஒழுங்கா கோயிலுக்கு வந்து ஜெபம் பண்ணி ஆராதிச்சிட்டு இருப்போம். ஆனா பைபிள் சொல்லுது, உம்மை விட்டு விலகுகிறவர்கள் எதுல விலகணும், மனதளவில். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, முன்பு போல ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு இருந்த அந்த தெய்வீகமான மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தத்துல அப்படி நாம இன்னைக்கு என்ன செய்ய முடியல, கர்த்தரை துதிக்க நமக்கு முடியல, பாட முடியல, ஆராதிக்க முடியல. வரணும், ஆராதிக்கிறோம், அந்த உற்சாகம் குறைந்து போய்விட்டது அல்லவா? என்ன ரீசனபிள், என்ன காரணம்? நம்முடைய மனசு கர்த்தரோட என்ன செய்யல, சரியா என்ன செய்யல, பொருந்தல. இந்த இடத்தை நீங்க சரிப்படுத்தி கொண்டு ஜெபிக்கிறீங்களா, மனப்பூர்வமா ஜெபம் பண்ணுங்க. ஆராதிக்கிறீங்களா, வாய் தந்து சந்தமா மனப்பூர்வமா ஆராதிங்க. பைபிள் வாசிக்கிறீங்களா, கவனமா அதை உட்கார்ந்து வாசிங்க. சத்தியம் கேட்கிறீங்களா, கவனமா கேளுங்க. இப்படி மனப்பூர்வமாக நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழிய பகுதிகளில் இணைய ஆரம்பிக்கும் போது உங்கள் வெட்கத்தை கர்த்தர் மாத்திடுவார். அல்லேலூயா. இதான் முதல் விஷயம். ரெண்டாவது வாசிங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அங்கே படிக்கிறோம், நீங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடாமல் போனபடியால் என்று படிக்கிறோம். வாசிங்க அதை, தானியேல் 9:7. ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமான தீர்க்கதரிசிகளுக்கு உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். தேவன் நமக்கு சொல்லுவார், ஜெபிக்கும் போது சில விஷயம் சொல்லுவாரு, ஆராதிக்கும் போது சில விஷயம் சொல்லுவாரு, பிரசங்கத்துல சில விஷயம் சொல்லுவாரு. அது நம்ம லைஃப்ல கரெக்டா சில விஷயத்தை டியூன் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம அதை செய்யாம போகும்போது என்ன உண்டாயிரும், வெட்கம் நம்முடைய ஜீவியத்துல உண்டாயிரும். 4வது வாசிங்க, 3வது வாசிங்க, நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களில் நம்முடைய துர்க்கர்மங்களை விட்டு நாம் திரும்பாவிட்டாலும் இப்படிப்பட்டதான அடிமைத்தனங்கள் நம்முடைய ஜீவியத்தில் உண்டாகுமாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை வாசிக்கும் போது நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய துர்க்கர்மங்களை விட்டு நாங்கள் என்ன செய்யவில்லை, திரும்பல, எனவே நாங்கள் என்ன செய்கிறோம், அடிமைகளாக இருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, இனிமேல் எது எப்படியோ போகட்டும், இனிமேல் நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிங்க, ஏசாயா 29:22 படிக்கிறோம், யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. வாசிங்க அது, ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் படிக்கிறோம், யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அப்போ வாசி, ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி பாத்தீங்களா, அப்ப கர்த்தர் சொல்றாரு, தொடர்ந்து இப்படியே நீ போகக்கூடாது. அப்பதான் வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த, கனப்படுத்த, மகிமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், யாக்கோபுட்ட உன் கஷ்டகாலம் முடிஞ்சிச்சுப்பா, இனி உன்னை என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டாய், உன் முகம் செத்து போவதில்லை, நிச்சயமாய் உன் முகம் பிரகாசிக்க போகிறது, நான் சப்போர்ட் பண்றேங்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துல வெட்கத்துக்கு பதிலாக, வெட்கத்தை மாற்றி வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை, நன்மையை கொடுக்கிறார். அல்லேலூயா. திட்டமா சொல்ற, இனி நீ வெட்கப்பட மாட்டேன்னு சொல்றார்.
அப்போ ஒரு மனிதன் வெட்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்? முதலாவது சங்கீதம் 119:6 படிக்கிறோம், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்படுவதில்லை. வாசிங்க. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. முதலாவது தேவனுடைய சரியான அந்த லா அண்ட் ஆர்டர், ஒழுங்குக்குள் வந்துடணும். அதுதான் வெற்றியின் ரகசியம். அல்லேலூயா. அதான் முக்கியம். நான் தேவனுடைய கட்டளைகள், சோத்திரம், அவருடைய பிரமாணங்கள், அவைகளெல்லாம் கண்ணோக்கி பார்க்கணும். அதன் அந்த வழியில் நடக்க தீர்மானிச்ச உடனேயே வெட்கமெல்லாம் உங்களை விட்டு போயிடும். இல்லையா? சகல அவமானங்கள் உங்களை விட்டு போயிடும். இனி உங்க முகம் வெட்கப்படவே இல்லை, வெட்கப்பட மாட்டோம். இரண்டாவது சங்கீதம் 22:5 தாவீது சொல்கிறான், கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியால் வெட்கப்பட்டு போக மாட்டோம். வாசிங்க சங்கீதம் 22:5. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். பாத்தீங்களா? முதலாவது வெட்கப்படாம இருக்க என்ன செய்யணும்? இனி யாக்கோபு முகம் என்ன செய்வதில்லை? வெட்கப்படுவதில்லை. அவனுடைய முகம் செத்து போவதும் இல்லை. இந்த ரெண்டு காரியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் சில காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். மகனே, நீ கட்டளைகளை, என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய பிரமாணங்களை, சோத்திரம், கட்டளைகளையும் என்னுடைய பிரமாணங்களையும் சரியாய் கை கொள்ளும் போது வெட்கப்பட்டு போக மாட்டாய். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நான் போற பாதை சரியா, நான் யோசிக்கிற யோசனைகள் சரியா, என் காரியங்கள் சரியா, வசனத்தின்படி சரியா நான் பயணம் செய்கிறேனா, இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ரெண்டாவது என்ன சொல்றாரு? உம்மை நம்பி இருக்கிறபடியால். தெய்வத்தை நம்புங்க. கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பாதைகள்ல என்ன பண்ண போறனோ அப்படி ஒரு நாள் சொல்லாதீங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் என்ன செய்ய? வெட்கப்படும். மூன்றாவது காரியம் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 50:7 ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை. வாசிங்க ஏசாயா 50:7. அதை மட்டும் வாசிங்க. ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். போதும், நான் வெட்கப்படேன். அப்ப கர்த்தர் யாருக்கு துணை செய்கிறார்? யாருக்கு கர்த்தர் சப்போர்ட் பண்றாரு? கர்த்தர் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்ப கர்த்தர் யாருக்கு துணை செய்கிறார்? உத்தமன். நம்முடைய ஜீவியத்தில் அறிந்து கொண்ட சத்தியத்தின்படி நமக்கு ஒரு சேஞ்சஸ் வரணும் லைஃப்ல. அது வந்துருச்சுன்னா நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நான்காவதாக படிக்கிறோம், 1 பேதுரு 4:16 பேதுரு ஒரு காரியம் சொல்றார். வாசிங்க 1 பேதுரு 4:16. அவன் கர்த்தரை விசுவாசித்திருக்கிறபடியால் ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். கிறிஸ்துவன் நிமித்தமாய், சத்தியத்தின் நிமித்தமாய் நமக்கு சில பாடுகள் வரும்போது அதையெல்லாம் கர்த்தர் செஞ்சிடுவாரு, மாற்றிடுவார். இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆஃபீஸ் ரயில இருக்கட்டும், நம்ம கிறிஸ்துவங்களா இருக்கிறபடினால என்ன செய்யப்படுவோம்? அப்படி நிறைய பேருக்கு அந்த அனுபவம் உண்டு, கிறிஸ்துவங்களா இருக்கிறபடினால. ஆனா அதெல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். பாருங்க, அடுத்து முதலாவது, நாம் கட்டளைகளை, கற்பனைகளை கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ரெண்டாவது, கர்த்தரை நம்புகிறபடியால் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. மூன்றாவது, கர்த்தர் துணை செய்கிறபடியால் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அடுத்தது, தெய்வத்தை நிலைத்திருக்கிறபடியால் வெட்கப்பட்டு போக மாட்டோம். 1 யோவான் 2:28 இப்படி படிக்கிறோம். வாசிங்க, அவர் வருகையில் நாம் வெட்கப்பட்டு போகாமல். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருங்கள். அவருடைய கேரக்டரை நம்ம சார்ந்து கொண்டு வாழணும். அவர் நிலைத்திருந்து, எப்படி ஒரு செடியில கொடி நிலைத்திருந்து இந்த செடியினுடைய எல்லா அம்சங்களையும் தனக்குள்ளே வெளிப்படுத்துவது போல, காட்டு ஒலிவ மரமாயிருந்த நம்மை நல்ல ஒலிவ மரத்தோடு கர்த்தர் ஒட்ட வைத்திருக்கிறார். இப்போ அந்த காட்டு ஒலிவ மரம் என்ன செய்கிறது? நல்ல ஒலிவ மரத்துடைய சகல ஜூஸஸை எடுத்து நல்ல பழங்களை அது கொடுக்கிறது போல கர்த்தர் நம்மை அவரோடு ஒட்ட வைத்திருக்கிறார். அதான் அவர் நிலைத்திருப்பது. இந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா
படிப்படியாக நம்முடைய கேரக்டர்ஸ் எல்லாம் கத்தனை செஞ்சிருவாரு, மாற்றிடுவார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஒரு மிலிட்ரியிலேருந்து வழியில் ஊழியத்துக்கு வந்த ஒரு ஊழியக்காரர் தெரியும். எல்லாவற்றிலையும் பயங்கர கோபக்காரமாக இருப்பார். 8 மணிக்கு வெளியில் போகணும் பாரு, 8:05 வண்டி வரட்டு போயிடும், பஞ்சுவாலிட்டி. ஆனால் இதெல்லாம் என்ன செய்யாது அவங்க குடும்பத்தில். சரியா கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்து பார்த்தாரு. ஜெபிச்சு கத்தட்ட கேட்டாரு, நீ இணங்கி தான் போகணும், நீ தாழ்ந்து தான் போகணும், ஒன்றை நான் சரிப்படுத்த வேண்டாமான்னு கேட்டார். ஒப்பு கொடுத்து அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு இணங்கி வர ஆரம்பிச்சு. இப்போ சொல்கிறாரு, எனக்கு அந்த கேரக்டரே கத்தனை செஞ்சிட்டார், கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார். இதுதான் கத்தர் நிலைத்திருக்கும் போது காட்டு ஒளிவு மரமாகிய நம்மை நல்ல ஒளிவு மரத்தோடு ஒட்ட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த காட்டு ஒளிவு மரம் என்ன செய்கிறது, அதுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்கறதுக்கு வேற ஒன்று இருந்துச்சு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அது போயிடுச்சு. இப்போ வேற ஜூஸ் வந்துகிட்டு இருக்கு நல்ல ஒளிவு மரத்துலேருந்து. அதை இழுத்து பிடிச்சு மேலே வர வர பழசெல்லாம் போயிட்டு எல்லாமே எப்படி ஆயிடுச்சு, புதுசாயிடுச்சு. இப்போ அது காட்டு ஒளிவு மரம் என்ன செய்கிறது, நல்ல பழங்களை கொடுக்கறது. காரணம் என்ன, நல்ல ஒளிவு மரத்தோடு ஒட்ட வைக்கப்படின. இப்போ நம்முடைய ஜீவிதத்திலையும் கூட தேவன் நிலைத்திருக்கும் போது உண்டா. சரி, இனி ஒரு மனிதன் கர்த்தருக்காய் எப்படி காத்திருக்க வேண்டும்? காத்திருக்கிறவர்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் வாசிங்க. முதல் காரியம், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஏசாயா ஒரு காரியம் சொல்கிறான். எனக்கே அந்த வசனத்தை வாசித்த போது ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி காத்திருக்கிறானா, வாசிங்க அதை. ஏசாயா 26:8. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். எப்படி, எந்த வழியில, எந்த வழியில, இது எப்படி? அதே தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்புகள் என்ன செய்யுங்க, செய்யாதீங்க, நான் பயப்படுறேன், எனக்கு வேண்டாம், இனிமேல் இரக்கமா இருங்க, என்னை நியாயம் திருத்திராதீங்க, அப்படியெல்லாம் சொன்ன தாவீது சொல்லி இருக்கிறான். அங்க ஏசாயா சொல்றான், நான் உடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே காத்திருக்கிறோம். அது எப்படி உங்களுக்கு அதில் என்ன புரியுது? ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்பாக பர்ஃபெக்டா மாறாம இப்படி காத்திருக்கவே முடியாது. ஒரு எக்ஸாம் நல்லா படிச்சு எழுதுன ஒரு பிள்ளை ரிசல்ட்டுக்கு என்ன செய்வா, அவளோடு காத்திருப்பா. பேப்பர் டீச்சர் தராங்களா, சந்தோஷமா இருப்பா. ஆனா சரியா எழுதாதவன் என்ன செய்வான், ஐயோ பேப்பரா, ஷோ பயமா இருக்கு. என்ன காரணம், என்ன செய்யல, எக்ஸாம் சரியா எழுதல. அப்போ நியாயத்தீர்ப்பு வழியிலே இது ஒரு மனிதன் தன் ஜீவியத்தை தேவனோடு வசனத்தோடு பரிசுத்த ஆவியானவரோடு இணங்கி இசைந்து தன்னை சரிப்படுத்திக் கொண்டே வரும்போது இந்த நியாய தீர்ப்புகளுக்கு அவன் பயப்படுவதில்லை. காரணம், நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் எனக்குள்ள ஒன்றுமே இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ஏசாயா தான் சொல்றான், நான் எப்படி செய்றேன், இரக்கத்துக்காய் காத்திருக்கிறேன். அது நம்ம எல்லாம் ஈஸியா பேசலாம். நன்மைக்காய் காத்திருக்கிற ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லை, கிருபைதான் ஆண்டவரே, ரைட், அதெல்லாம் ஓகே. இது சொல்ல முடியுமா? நம்முடைய நியாய தீர்ப்புகள் வழிகளே என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். இப்ப நம்முடைய ஜீவியத்துல மனுஷன் ஜீவியத்துல பலவீனங்கள் வரதான் செய்யும், அது கர்த்தருக்கும் தெரியும். ஆனா நீங்க அதை சரிப்படுத்தி கொண்டு வர ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். சரிப்படுத்திக் கொள்ளும்படி வசனத்தின் வெளிச்சத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு வளர்ச்சி உண்டு, எனக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு, நான் அப்படி ஜீவிக்க ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் செய்வாரு. இப்போ இவன் சொல்றான், இப்போ நியாய தீர்ப்புகளின் வழியிலே நமக்கு என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். இப்போ நியாய தீர்ப்புகளுக்கு அவன் என்ன செய்யல, முதலாவது பயப்படலை. தாவீதை குறித்து படிக்கும்போது இந்த நியாய தீர்ப்புக்கு அவன் 3 விஷயம் சொல்றான் பாருங்க. ஒன்று, நியாய தீர்ப்புகளை குறித்து தாவீது பயப்பட்ட ஒரு காரியம் அவனுக்கு இருந்தது. இந்த நியாய தீர்ப்புகள் தன் ஜீவியத்தை சரிப்படுத்தி கொண்ட போது அவன் சொல்ற காரியங்கள், முதலாவது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள் என்று சொல்லுகிறான். வாசிங்க, சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறான், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். வாசிங்க. நான் அஞ்சுகிற நிந்தையே விலக்கி அருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். நல்லதுங்கிறான். அப்ப என்ன அர்த்தம், இவன் என்ன செய்யறான், தேவனோடு கூட இணங்கி தன்னுடைய குற்றமான பகுதியெல்லாம் சரிப்படுத்தி கொண்டு அப்படி வந்தபடினால் சொல்றான், இப்ப கர்த்தர் நியாயம் தீர்க்க வேண்டிய விஷயம் எனக்குள்ள இல்லை,
உடைய நியாய தீர்ப்புகள் நல்லது. அப்ப அவன் என்ன செய்யல? நியாய தீர்ப்புக்கு பயப்படல. அடுத்து சொல்றான் பாருங்க, 43 வாசிங்க. 119 43. உடைய நியாய தீர்ப்புகளுக்காக நான் காத்திருக்கிறேன். வெயிட் பண்றான். பயந்து ஓட வேண்டியவன் அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ என்ன சொல்றான்? உங்களுடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள் என்று சொன்னான். இப்பொழுது சங்கீதம் 119 அதிகாரம் 43 சொல்கிறான், உடைய நியாய தீர்ப்புகளுக்காக நான் வெயிட் பண்றேன், காத்திருக்கிறேங்கிறான். வாசிங்க அதை. சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதையும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். பயப்பட்டவன், பயந்து ஓடினவன் சொல்கிறான், நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். அடுத்து சொல்றான், நம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன். மூன்றாவது பாருங்க, 62 வசனம் வாசிங்க. சங்கீதம் 119 62 சொல்லுகிறான், உடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் நான் உம்மை துதிக்கிறேன். எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க, வாசிங்க. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். பாத்தீங்களா? அவன் நியாய தீர்ப்புகளை அவன் விரும்புகிற வாஞ்சிக்கிறவனாய் காணப்பட்டான். இது ஒரு மனுஷன் தன்னைத்தானே தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்தி கொள்ளும் போதுதான் இந்த இடத்துக்கு வருகிறான். இதான் முதலாவது. அவனுடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே நான் என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன். இதான் முதல் காரியம். இரண்டாவது, எப்படி காத்திருக்க வேண்டும்? சங்கீதம் 37 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு. வாசிங்க. 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. எப்படி அமர்ந்து? ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கும் போது நீங்கள் உங்களுடைய உள்ளத்துல டென்ஷன் ஒன்றும் இல்லாதபடி, என் தேவன் எனக்கு நன்மைக்கு தான் எல்லாம் செய்வார், தருவார், என்னை சுற்றி நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு தான், நான் அவருக்காய் காத்திருக்கிறேன் என்று காத்திருந்து அமர்ந்து காத்திருங்க. அதன் அர்த்தம் உங்களுடைய உள்ளத்துல அமைதலோடு, ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோடு, அந்த ஒரு நீ என்னுடைய தகப்பன், ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டேன், அதை குறித்து திட்டமான அறிவு எனக்கு இருக்கு, பாதி வழியில உன்னை தூக்கி சுமக்க முடியாதப்பா, அப்படி இறக்கி வச்சுட்டு போக மாட்டீர், என்னுடைய தேவன் நீர், என்னை தெரிந்து கொண்ட தேவன் நீர், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே. ஆமேன். அவ்வளவுதான். அது பெரிய காரியம். அப்போ இங்க படிக்கிறோம், தேவனை நோக்கி அமர்ந்து, அதன் அர்த்தம் தெளிந்த மனதோடு. சோத்திரம். தெளிந்த மனதோடு, ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோடு அப்படி காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய ஜீவியத்துல பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது நியாய தீர்ப்பு வழிகளை காத்திருக்க வேண்டும். அப்போ நம்முடைய ஜீவியத்தை சரிப்படுத்தி கொள்ளாம இந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இரண்டாவது, கர்த்தருக்காய் அமர்ந்து காத்திருக்க வேண்டும். பாருங்க, பைபிளை படிக்கும்போது 1 சாமுவேல் 20 அதிகாரம் 18 முதல் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. அதுல தாவீது ஏசேல் என்னும் கல்லண்டையிலே போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், ஒளிந்திருக்கிறான், அமர்ந்திருக்கிறான், அமர்ந்து காத்திருக்கிறான். அவருக்கு யாருக்குமே தெரியாது, அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். யோனத்தான் அங்கே வருகிறான். ராஜ அரண்மனையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் ஒரு கோடு வேடுல சொல்லி கொடுக்கிறான். யாருக்கு? தாவீதுக்கு. இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சிறு பிள்ளை ஆண்டான் இருக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. வாசிங்க 1 சாமுவேல் 20 அதிகாரம் 18 முதல் வாசிங்க. பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியா இருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். காரியம் நடந்த போது 3ஆம் நாளிலே நீர் ஒளிந்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையிலே உட்கார்ந்திரும். ஏசேல் என்னும் கல்லண்டை, இது தேவ சமூகத்தை காண்பிக்கிறது. இங்க பாருங்க, ஒரு முக்கியமான கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளையாண்டனை கூப்பிட்டுக்கிட்டு யார்? யோனத்தான் வர்றான். தாவீது ஒளிந்திருக்கிற யாருக்கு தான் தெரியும்? யோனத்தானுக்கு தெரியும். சும்மா ஒரு குறிப்பு விட்டு அம்பு எய்வது போல எய்துட்டு சொல்றான். பிள்ளையாண்ட சொல்றான், அம்பு உனக்கு அப்புறத்தில் இருக்கிறது, அம்பு உனக்கு இப்புறத்தில் இருக்கிறது. 2 காரியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இது யாருக்கு தெரியாது? இந்த பிள்ளையாண்டனுக்கு தெரியாது. அம்பு உனக்கு இப்புறத்தில் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? உனக்கு ஆபத்து இல்லைன்னு அர்த்தம். அம்பு உனக்கு அப்புறத்தில் இருக்குதுன்னா உன்னை தாண்டி வருது ஆபத்துன்னு அர்த்தம். இதுதான் உங்க 2 பேருக்குள்ள ஒரு 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 கோட் வேர்டு. நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்தீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிற பல விஷயம் 3வது மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே என்ன செய்யாது?
புரியாது. ஆனா உங்களுக்கு கரெக்டா தெரியும். அல்லேலூயா. ஏசேல் என்னும் கல்லண்டையிலே உட்கார்ந்து அமர்ந்து காத்திருக்கிற உங்களுக்கு தேவ சமூகத்துல எல்லாம் தெரியும். இதான் அமர்ந்து காத்திருக்கிற இடம். வாசிங்க. மூன்றாவது எப்படி காத்திருக்க வேண்டுமோ, சங்கீதம் 31 அதிகாரம் 24 வசனத்தில் வாசிக்கிறோம். திட மனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். மூன்றாவது விஷயம் இதுதான். குழம்பிக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு அல்ல, திடமானது. நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன், தேவன் எனக்கு இந்த காரியங்களை தருவார், இந்த காரியத்தை தேவன் செய்வார். அப்படி காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. திருநெல்வேலியில நம்மளுடைய தங்கச்சி பொண்ணு ஒன்று இருக்கு. அது நீட் எக்ஸாம் எழுதிச்சு. ஃபர்ஸ்ட் மார்க்கு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அதை பாஸ் ஆயிடுச்சு, நல்ல மார்க்கு. ஆனால் இப்போ எதிர்பார்த்த மார்க் அவளுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. பாரு. அப்போ என்ன ஆச்சு அந்த இடத்துல, அவங்க அம்மா சொன்னாங்க, இனி ஒரே ஒரு இதுக்கு அனுப்புவேன், நீ பாஸ் பண்ணலன்னு சொன்னா பிகாம் படிக்க போயிருந்தான். அந்த பிள்ளை சொல்லிச்சு, பெரியப்பா இந்த முறை நல்லா நான் படிக்கணும், என்னை கட்டாயம் நீட்டில் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும், பண்ணிடுவேன், எனக்கா ஜோம் பண்ணுங்க நினச்சி ஜோம் பண்ணணும். அவனோட விசுவாசத்தை குறித்து இன்றைக்கி நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். அவரோட உங்களுக்கு சாட்சி, அவங்க பெட்ரூமில் நீட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போதே அவள் எழுதி போட்ட காரியம், டாக்டர் இவாஞ்சலின் பிரியா ரைட்னு போய் எழுதி போட்டான். அவங்க அம்மாலாம் சிரிச்சா, நீட்டே பாஸ் பண்ணலை, நீட் எழுத இப்போதான் நீ போகிற, அதுக்குள்ளே டாக்டர் ஆடினின்னு கேட்டாங்க. நான் அதை கண்டு ஆச்சரியம், பல இடத்துல சொல்லியிருக்கேன் அதை பற்றி. நடந்த விஷயம், நீட்டில் ஹை மார்க்கில் வெளியில் வந்தான், கவர்மெண்ட்டில் ஃப்ரீ கோட்டாவில் படிச்சுட்டு இருக்கா. இந்த வருஷத்தோடு அவருக்கு படிப்பு முடிய போகுது, ஃபைனல் எக்ஸாம். எதுக்காக சொல்கிறேன்னா, காத்திருக்கிற நீங்கள் எப்படி காத்திருக்கிறீங்க, என்னமோ எப்படியோ தெரியல கத்தாபி தோத்திரம், அப்படி அது காத்திருக்கிறதே அல்ல. திடமனதாக கிடைக்கும், தருவார், முடியும். இந்த இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், வீக் ஆயிடுறோம். வீக் ஆயிட்டுன்னு சொல்றோம், நானும் 2 வருஷமா ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர் அப்படின்னு சொல்றோம். அப்படி அல்ல, திடமனதோடு காத்திருங்கள். அல்லேலூயா. உங்க பிரச்சனை எதுவா இருக்கட்டும், படிப்பா, வேலையா, தொழில் சம்பந்தப்பட்ட காரியமா, பிசினஸ் காரியமா, கர்த்தருக்காய் காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்படுவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும், அப்படித்தானே படிக்கிறோம், இல்ல 100ல் 2 3 அப்படி இப்படி இருக்கும், இல்ல, ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. காத்திருக்க சில ஒழுங்குகள் இருக்கு, கற்றுக்கொள்ளுங்கள். திடமனதாயிருந்து காத்திருங்கள். வாசிங்க. சங்கீதம் 27 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து காத்திருங்கள், காத்திருங்கள், அவர் இருதயத்தை என்ன செய்வார், திடப்படுத்துவார். அப்போ கர்த்தருக்கு நீங்க சரியா காத்திருக்கும் போது சில வசனத்தின் மூலமாக, ஆமென், வார்த்தைகள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. இவைகள் நம்முடைய ஜீவிதத்தை என்ன உண்டாயிரும், ஒரு ஸ்ட்ராங்கா கொடுத்துரும். நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை மரண பரியந்தமும் தூக்கி சுமக்க கர்த்தர் வல்லவர். ஏன்னா உங்களுடைய ஆத்மாவுடைய மீட்பு என்பது கர்த்தருடைய ஜீவன், அவருடைய உயிர் தான் உங்களுடைய ஆத்மாவுடைய ரட்சிப்பு. அவ்வளோ விலக்கரியம் கொடுத்து தான் கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அங்கே அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் யாரையும் பார்க்கக்கூடாது, கர்த்தரை தான் பார்க்கணும். அல்லேலூயா. என்ன படிக்கிறோம், எப்படி திடமனதா இருந்து காத்திருங்கள் என்ன அர்த்தம், நீங்க ஜெபிச்சீங்கன்னா போதும், கர்த்தர் வசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. பாஸ்டர் கூட முடியாதுன்றவாரு, கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. சொப்பனம் கொடுப்பார், தரிசனம் கொடுப்பார். மகனே நான் இருக்கிறேன், நான் நடத்துறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு திடமனதை உண்டாக்கும். திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு. அப்படி காத்திருக்கும் போது கர்த்தர் சில காரியத்தை நமக்குள் கிரியை செய்ய தொடங்கிடுவார். தாவீதை குறித்து படிக்கிறோம். கர்த்தருக்கு வாசிங்க. சங்கீதம் 112 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 112:7 வாசிங்க.
துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அப்ப நீங்க கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது சில தவறான செய்திகள்லாம் வரும். எப்பா அவன் முடியாதுன்ட்டான்ப்பா, அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான்ப்பா, அங்க இல்லையாமாப்பா, தீர்ந்து போச்சாமாப்பா, இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க, இப்படியெல்லாம் செய்திகள் வரும். அப்படியா, பயப்படக்கூடாது. அதான் சொல்றார், நீதிமான் துச்செய்தியை கேட்கிறபடியால் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கீங்க, அந்த காரியம் நடக்கக்கூடிய சான்ஸே இல்லைங்கிற மாதிரி பல செய்திகள் உங்க காதுல வந்து என்ன செய்யும், விழும். கர்த்தருக்காய் திடமனதா இருந்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டால பல காரியத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, ஆமென். பெரிய ஆச்சரியமா அதான் காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் சாதாரண விஷயம் அல்ல. சொல்லிட்டாரு, நீ காத்திருக்கிறியா, நீ வெட்கப்படவே மாட்டாய். அல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நன்மை வரும்ல, ரெட்டிப்பான நன்மை. முன்பு இருந்த ஸ்டேஜை காட்டிலும் உன்னத அனுபவத்துக்குள் கர்த்தர் என்ன செய்வார், கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய பொருளாதாரமா இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய பகுதியா இருக்கலாம், சரீர சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம், நல்ல ஹெல்த்தை கர்த்தர் கொடுப்பார், நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். இப்படிதான் காத்திருக்க வேண்டும். பாருங்க, நான்காவது நம் காத்திருக்க வேண்டிய இன்னொரு காரியம் உண்டு. வாசிங்க, பைபிளை வாசிக்கும் போது தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல தேவனை அறிந்த ஜனம் திடனாய் இருக்கும். வாசிங்க, தானியேல் 11:32. தானியேலின் புத்தகம் 11. அதெல்லாம் வேண்டாம், கீழே வாசி. தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், நல்ல கவனிங்க, சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் சரி, தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இப்போ தேவனை குறித்த ஒரு அறிவு தான் உங்க லைஃப்ல திடத்தை தருகிறது, தைரியத்தை கொடுக்கிறது, விசுவாசத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு தேவனை பற்றிய அறிவு, என் தேவன் யார், என் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, எனக்கும் தேவனுக்குள்ள உறவு என்ன, இதெல்லாம் நீங்க நல்லா அறிந்து கொண்டீங்கன்னா தைரியம் உண்டாயிரும். அல்லேலூயா. போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் புறமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடம் அளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடம் அளித்தார். இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், ஆமென், நேசரில்லையே. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பிரயாணத்தில் கடந்து போகிறார். 100க்கு அதிபதி இருக்கிறான், கப்பல் மாலுமி இருக்கிறான், எத்தனையோ வருஷங்களாய் அதுல பயணம் செய்கிற அவனுக்கு காற்று கடல் எல்லாம் கொந்தளிப்பு வந்து 14 நாட்கள் ஒருத்தர் அப்பம் புஷ்டிக்கல, தண்ணி குடிக்கல. அதுக்கு இடையில பவுல் எழும்பி நின்று எல்லாருடைய மனதையும் திடப்படுத்தினார். இந்த திடம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு தரிசனங்கள், சொப்பனங்கள், வார்த்தைகள் நமக்குள்ள எழும்பி வரும்போது அப்படி பலமும் திடம் நமக்கு உண்டாயிரும். இதை கர்த்தர் செய்வார். அதான் சொல்றேன், எனக்கு காத்திருக்க ஒருபோது வெட்கப்படுவதில்லை. என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் நமக்குள்ள செய்ய கர்த்தர் செய்யறாரு, ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, எல்லாம் முடியும் கர்த்தர். அந்த இடத்துல பாத்தீங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது 25 சொல்றாரு பாருங்க. அதுல சொல்றாரு, பவுல் தான் எழுப்பி சொல்றார், 100க்கு பயப்படாதங்கிறார். அவன் எவ்வளவு பெரிய மனுஷன், மாலுமி, எத்தனையோ கப்பல்களை ஓட்டி பழக்கப்பட்டவன். பயப்படாத, கப்பல் உடைஞ்சு போகும், நம்முடைய ஆத்மாவுக்கு எந்த சேதம், உயிருக்கு எந்த சேதமும் வராது. இப்படி தைரியமா சொல்ல ஒருத்தருக்குமே முடியல. பவுல் சொல்றாரு, பிராண சேதம் வராது, நம்ம எங்கேயாவது போய் விழ வேண்டியதா இருக்கும், பயப்படாதீங்க, எல்லாரும் உயிரோடு காப்பாற்றப்படுவீங்க. இது கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க தான் அந்த விஷயம் சொல்ல முடியும். அல்லேலூயா.
உலக அறிவோ, உலக ஞானமோ, திறமையோ, சாமர்த்தியமோ, மாம்ச பலமோ இதெல்லாம் தைரியத்தை கொடுக்கவே கொடுக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்காய் காத்திருந்தீங்கன்னா உங்க விஷயத்துல சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் உடைத்து உங்களுக்காய் மகிமையானவர்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சங்கீதம் 130 அதிகாரம் 5 வசனத்துல 4வது கர்த்தருக்காய் காத்திருக்க இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறான். வாசிங்க. சங்கீதம் 130:5. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தான் காத்திருக்கணும். அல்லேலூயா. அவங்க தருவாங்க, இவங்க செய்வாங்க, அதெல்லாம் நடக்காது. அவனுக்கு இருந்ததால கொடுப்பான். அவனு மனுஷன் தானே. அவனுக்கு இல்லாம அவன் எப்படி கொடுப்பான் உங்களுக்கு? மனுஷனை நம்பாதீங்க. யாரை நம்பணும்? கர்த்தருடைய வார்த்தையை. அதான் தாவீது சொல்றான், கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் இந்த காரியங்களை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. துன்பம் வரும்போது, வருத்தம் வரும்போது நல்ல வேதம் வாசிங்க. இந்த வசனம் நம்மோடு கூட பேசும். தாவீது சொல்றான், நம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். கப்பல் முங்குன மாதிரி முங்கி என்னைக்கோ போயிருப்பேன். இன்னைக்கு மிதக்கிறேன்னா அது நம்முடைய கிருபைங்கிறான். இல்லையா? அதனுடைய வார்த்தையின் வல்லமை என்று சொல்கிறான். வசனத்தை வாசி, வசனத்தின் வெளிச்சங்களை நல்லா ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டு. நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன். நான் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. வேலையா கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். ஆமென். கர்த்தர் மாற்றுவார். புதிய புதிய வழியை கர்த்தர் திறப்பார். நம்ம தேவனுடைய பார்வை நாம எல்லாம் விசேஷிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்ப தேவனை அறிந்த ஜனம்தான் என்ன செய்ய முடியும்? திடனாய் இருக்கும். தேவனை பற்றி அறிவு நமக்கு தேவை. இல்லைன்ட்டாங்களா? முடியாதாமா? போச்சு எல்லாம். அப்படி யோசிக்காதீங்க. அங்க எல்லாம் முடிஞ்சாலும் உனக்காய் ஒரு காரியத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கணும். அப்படி காத்திருக்கிற ஜனங்கள் சும்மா காத்திருக்க கூடாது. நீங்களும் சில விஷயத்த பேசணும். நம்ம கர்த்தருக்காய் காத்திருக்க என்ன செய்யணும்? நம்ம சில விஷயத்த பேசணும். என்ன பேசணும்? வாசிங்க. ஆதியாகமம் 22 அதிகாரம் 5 வசனத்துல ஆபிரகாம் அங்க சொல்லுகிறான், தன் குமாரனை கூட்டிக் கொண்டு போகும்போது வேலைக்காரர்களை பார்த்து சொல்றான், நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவனை மட்டும் போய் திரும்பி வருவோம். பலி செலுத்த போறது ஈசாக. அங்க என்ன சொல்லிட்டு போறான்? நாங்கள் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். எப்படி வருவோம்? இதான் காத்திருக்கிறவள் இப்படி பேச பழகுங்க. நம்ம என்ன பேசணும்? நானும் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், என்னமோ ஒண்ணுமே அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள், கர்த்தர் சொல்ல, எனக்காய் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு இல்ல. உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினா தருவாங்கிறார். வெட்கத்தை மாத்துவாங்கிறார். இரட்டத்தனையா கொடுப்பாங்கிறார். அப்ப காத்திருக்கிற விஷயத்துல கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. சரியா காத்திருங்க. நீங்கள் என்னென்ன விரும்புகிறீர்களோ அதற்கு அதிகமாய் கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப காத்திருக்கிறவர் என்ன செய்யணும்? வாசிமா 22:5 வாசிமா. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இப்ப காத்திருக்கிற மனுஷன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பேசணும். சூழ்நிலை மோசமா இருக்கலாம், தருவார், நடக்கும், முடியும். அப்படி பேசணும். காத்திருக்கிறீங்களா? அப்படி பேசுறீங்களா? யோசித்து பாருங்க. நம்முடைய காத்திருப்புகள் வீணாய் போக காரணம் இதுதான். அடுத்தது பாருங்க, காத்திருக்கிறவன் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்ன? சங்கீதம் 5 அதிகாரம் 3 வசனத்துல வாசிக்கிறோம், ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டுமா. வாசிங்க. சங்கீதம் 5:3 வாசிங்க. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவே, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சோத்ரம், சோத்ரம். என்ன செய்யணும்? ஆயத்தமாகி. காத்திருக்கிறவர்கள் பேசணும். காத்திருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும்.
ஒரு முறை ஒரு இடத்துல மழையே இல்லாம இருந்துச்சாமா. இப்ப அங்க ஊர் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, ஒரு பாஸ்டர் எத்தனையோ மாதங்களாய் வருஷங்களாய் மழை இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம், நீங்க ஜெபம் நடத்துங்க, நாங்க எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் வந்து உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஜெபம் தொடருக்கு முன்னாடி பாஸ்டர் ஏறி ஸ்டேஜில் நின்று பார்த்தாரு. இப்படியே பார்த்தாரு. பாஸ்டர் என்ன பார்க்குறீங்க, ஜெபம் நடத்துங்க, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டார். தேசத்துல மழை இல்லை, மழை பெய்ய வேண்டும் என்று. எத்தனை பேர் கொடை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டார். ஒரு பயிலும் கொண்டு வரல. அவர் தூக்கி காட்டணும், இங்க பாருங்க நான் கொடை கொண்டு வந்திருக்கேன். இப்ப காத்திருக்கிறாங்க, என்ன இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, ஆயத்தம் இல்லை, விசுவாசம் இல்லை, வசனத்தை சார்ந்து கொள்ளல, திட மனசு இல்லை. நம்ம காத்திரு இப்படி ஆயிடக்கூடாது. இப்படிதான் பிசாசு என்ன செய்யறான், இப்படியே கொண்டு போயிட்டு பத்தி என்ன ஒன்றும் நடக்காது, போ வேலையை பார்த்துட்டு போங்கிறான். நம்ம என்ன செய்யறோம், ஆமா இன்னொன்று நடக்க. அப்படி அல்ல, பைபிள் தெளிவா சொல்லுது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டுமா. ஏனென்றால் இந்த வெடியல் காலத்தில் தான் கர்த்தர் சில நன்மைகளை உங்கள் லைஃப்ல செய்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, பைபிள் வாசிக்கும் போது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். வெடியற் காலத்திலே சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார். வாசிங்க. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். பாத்தீங்களா, காலையில ஆயத்தமாகி காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அதே அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னோட கூட இருந்து அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் என் ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். பாத்தீங்களா, அதிகாலையிலே ஆயத்தமாகி காத்திருக்கிற உங்களுடைய லைஃப்ல கர்த்தர் என்ன செய்யறாரு, என்ன சொல்றாரு, தெளிவா சொல்றாரு பாருங்க. பூமியிலே பெரிய காரியங்கள் உன்னுடைய கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். யார்கிட்ட சொல்றாரு, ஆயத்தமாகி காத்திருக்கிற கர்த்தருக்காய் காத்திருக்கிறவனுக்கு ஒரு தனி கிஃப்ட் கர்த்தர் வச்சிருக்கிறார். அது உங்க மனசுல தோணவும் இல்லை, நினைச்சு பார்த்ததும் இல்லை. ஒரு கார் கேட்குறீங்க, கர்த்தர் ஒரு கார் கொடுத்துருவார், அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை, அதை காட்டிலும். வாசிங்க ஏசாயாவின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. உமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எப்படி இருக்கிறது, பெரியதா இருக்கிறது, பெரிய நன்மையை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க ஏசாயா 64:4 வாசிங்க. நான் தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. பாத்தீங்களா, நம்ம புத்திக்கே எட்டாத பெரிய காரியங்கள், பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் யாருக்கு வைத்திருக்கிறார், காத்திருக்கிறோம். இப்ப முதலாவது நம்ம எப்படி காத்திருக்க வேண்டும் என்று படித்தோம். முதல் காரியம், ஒரு மனிதன் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே காத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இரண்டாவது பைபிளை படிக்கிறோம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருங்க. மூன்றாவது, திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருங்க. அப்படி வார்த்தையை நம்பி காத்திருங்க. இந்த காத்திருப்புல பெரிய மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா, கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆமென். காத்திருக்கிறவர்கள் பேச வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் படிக்கிறோம். அப்படிப்பட்ட பல காரியங்களை கவனிக்க தவறி விட்டோம். ஆண்டவரே, இன்று நீர் எங்களோடு பேசுவது போல இனி யாக்கோபின் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான தண்டனையை, ஆசீர்வாதங்களை, இரட்டத்தனையான நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போக போகிறது. ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஆசீர்வாதம், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உனக்கு வந்து சேர போகிறது. உனக்காக
காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்கள் ஒரு பெரிய நன்மை, பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அவளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து